7 கிளம்பியாச்சு. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டவுக்கி லேக் போகிறோம். கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா, அப்படி வெதர் கரெக்டாக இருந்தால். ஸோ இன்றைக்கி வந்து 2 பிளேசஸ் கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து கிளீனஸ்ட் வில்லேஜ் ஆஃப் ஏஷியா அங்கே போகிறோம். ஸோ இங்கேருந்து போகிறதுக்கே நமக்கு 3 மணி நேரம் ஆகும். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. இங்கே எடுத்திருக்கேன் அண்ட் கொடை ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. 5 மணிக்கெல்லாம் இங்கே சன்ரைஸ் ஆகிடுது. நல்லா இருக்குது, கொஞ்சம் வார்மாக. ஏன்னா குளிருது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா 17-18 டிகிரி தான் இருக்கும் இப்போது டெம்பரேச்சர். இந்த ஊரில் டஸ்ட்டே இல்லை. ஜாலி, நோ டஸ்டிங் டென்ஷன். லாங்கில் நான் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன சில விஷயங்கள். நம்பர் 1, ரோட்ஸ் பட்டர் ஸ்மூத், அவ்வளோ வெல் மெயின்டைன்ட். எங்கே ஒரு கிராக்கு வாட்டர் எதுவுமே கிடையாது. பாருங்கள் என்ன ஸ்மூத். குறுக்கு சந்தா கூட இருக்கட்டும், ரோடுனா இப்படி தான் இருக்கணும்னு நம்மளை சொல்ல வைக்கும். நம்ம மாதிரி டூரிஸ்ட் வந்து கச்சடா பண்ணாதான் சரி. பட் இந்த ஊர் வந்து, இந்த ஊருக்கு மக்கள் வந்து அந்த ஊர் அவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளே எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்களோ அதுக்கு மேலே வெளியில் சுத்தமாக இருக்குது. ஸோ நீட் அண்ட் க்ளீன். பார்த்துட்டே வாங்க, எங்கன்னா எதுனா பார்க்க முடியுதா பாருங்கள். அங்கங்கே டஸ்ட்பின்ஸு அவ்வளோ நீட்டாக இருக்குது. சொல்லவே வேணாம். இங்கே வெதர் எனக்கு அவ்வளோ பிடிச்சிச்சு. சன்கிஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி இங்கே வரீங்கன்னா கொடை ஜாக்கெட்டு ஒன்று வச்சுக்கோங்க. இங்கே லோக்கல் ஷாப்ஸில் ஈஸியாக கிடைக்கிது. பட் இருந்தாலும் ஸோ நல்லா டெம்பரேச்சர் கூலிங்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே வீடுங்க போகிற வழியில் நான் முடிஞ்சால் வீடு காட்டுறேன். ஒவ்வொரு வீட்டுக்கு வெளியிலையும் பூத்தொட்டி வச்சுருக்காங்க. பூத்தொட்டி மட்டும் இல்லை, அதில் நிறைய கலர்ஃபுல் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இருக்குது. இந்த இடமே பச்சை பசேர்னு இருக்குது. ஸோ வெஜிடேஷன்னு இருக்கும் போது இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டாக்கா 100 வருஷம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் போகாமல். இங்கே குட்டி வீடு இருக்கட்டும், பெரிய வீடு இருக்கட்டும், எல்லாம் லோக்கல் இந்த ட்ரெடிஷ்னல் வீடுங்க எல்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்கன்னா பொம்மை டால் ஹவுசஸ் மாதிரி இருக்குது. அந்த பக்கம் பங்களாதேஷ் பார்டர். ஓகே, பங்களாதேஷ். ஸோ அதுதான் பங்களாதேஷ். அந்த ரிவர் தான் டவுக்கி ரிவர். அங்கே போய் சமுத்திரத்தில் மிக்ஸ் ஆகுது. இதுதான் பங்களாதேஷ் பார்டர். இவ்வளோ கிட்ட இருக்கு. இவ்வளோ கிட்ட. இது வந்து டுவாக்கி ரிவர். அதனால தண்ணி கிளியராக இல்லை, இல்லைன்னா கண்ணாடி பதத்துக்கு கிளியராக இருக்கும். போட் வந்து அப்படியே மிதங்குற மாதிரி இருக்கும். நம்ம கூகுள் எல்லாம் பார்த்துருப்போம். வரீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒரு போட்டில் வந்து 2 பேர் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நான் விஹான் ஒரு போட்டில் இருக்கோம். ஒரு போட்டில் 3 பேர். ஸோ அதனால் நான் விஹான் ஒரு போட்டில் இருக்கோம். ஹஸ்பண்டோ அத்தர்வோ இன்னொரு போட்டில். க்ரீனரி. எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னா, ஃபுட்டு பார்த்தீங்கன்னாக்கா உப்பு காரம் ஒன்றுமே இருக்காது. லேசாக உப்பு இருக்கும். அந்த மசாலா எண்ணெய் ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால தான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோன்னா ஹெல்த்துக்கு ஒன்றுமே செய்யாது. ரொம்ப ஃப்ரெஷ். இங்கே அவ்வளோ க்ரீன்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டி. பிரேக்ஃபாஸ்ட் கல்ச்சர்னு ஒன்றும் கிடையாது. மெயின் லஞ்சு டின்னர் தான். ஸோ இங்கே வரீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கல் பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்காது. ஸோ லஞ்சு டின்னர்னு இருக்கும்போது இங்கே தாலி ரொம்ப ஸ்பெஷல். இப்போ அடுத்தது வந்து நம்ம கிளீனஸ்ட் வில்லேஜ் ஆஃப் ஏஷியாவுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய வாட்டர் ஃபால்ஸ், நிறைய லேக்ஸு, நிறைய கேவ்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ராவிஷனெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய பேக் பாருங்கள் ஃபுல்லாக சொப்பி. இந்த ஃபோன் கொஞ்சம் நனைஞ்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி ஒர்க் ஆனும். पानी बहुत कम है. தண்ணியே இல்லை மாதிரி இருக்கு. ஓ, அங்கே மழை இல்லையா? தடிக்க விழுந்தா பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். நமக்கு மூடு சரியில்லை, உடம்பு சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்னா கொஞ்சம் இந்த மாதிரி நேச்சர் பக்கம் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணால் போதும், எல்லாமே ரீசெட் ஆகிடும். எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாரமாக அவ்வளோ வலி, கை கால் அப்படியே வளன்னு எனர்ஜி ஒன்றுமே இல்லை. அப்படியே எக்ஸாஸ்டட், எப்படி தான் போகிறோமோன்னு இருந்துச்சு. இங்கே வந்து எங்கே காணாமல் போச்சு தெரியல எனக்கு. இப்போ பாருங்க, சொல்லும் போதே எனக்கு எப்படி இருந்துச்சு. இதெல்லாம் ஜாயின்ட்ஸ் அது இதுன்னு. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு கூட இருந்துச்சு கொஞ்சம் இடுப்பு வலி. பட் இங்கே வந்து ஒன்றுமே தெரியல. என்ஜினை கழுவிட்டு இருக்காங்களா? Maulan Nong village. Yeah.
ஆச்சு. இப்போ என்டர் பண்ண போகிறோம். அவுலேன் நாங்கள் வில்லேஜ் என்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் தாலி சாப்பிட்டோம். இங்கே ஒன்லி தாலி தான் அவைலபிள். வேறு மேகி ஆப்ஷன்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த பசங்க மேகி சாப்பிட்டாங்க, மேகி சாண்ட்விச். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து கவலையே வேணாம். அங்கங்கே உட்காரத்துக்கு பெஞ்சஸ்ஸு, ரெஸ்ட் ரூம்ஸு, குடிக்கிறதுக்கு தண்ணி, ஸ்நாக்ஸு, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டென்ஷனே வேணாம். ஆனால் ஒன்று கொஞ்சம் ஆர்கனைஸ்ட், என்னதான் ஆர்கனைஸ்ட் வேயில் அவங்க பண்ணி வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஏறி இறங்குறது இருக்கும். கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐஸ்கிரீம் நல்ல வேலை இன்னைக்கு மழை இல்லை. இங்கத்தோட ஜனங்க அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சிம்பிள், அவ்வளோ ஹெல்ப்ஃபுல், அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தியும் புரியுது. வீடு இருக்கு, ஹோம் ஸ்டேஸ் இங்கேயும் இருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேறு இருக்கு. ஒரு குயிக் ரவுண்ட் முடிச்சாச்சு. ஏன்னா இன்னும் 2 இடம் கவர் பண்ணணும். இப்பயே மணி 1:30 போல். இன்னொரு விஷயம், இங்கே என்ன சர்ப்ரைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, ஒரு 1/2 மீட்டருக்கு கறிக்கடை. இங்கே மீட் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கறிக்கடைன்னு இருக்கும்போது சிக்கன்னு, போர்க்கு, நிறைய போர்க் சாப்பிட்றாங்க. அண்ட் ஃபிஷ். மட்டன் கடை நான் பார்த்ததே இல்லை. ரெஸ்டாரண்ட் கூட எனக்கு மட்டன் கிடைக்கல. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா காய்கறி பக்கத்துலேயே ஒரே கடையில் போர்க்கு, ஃபிஷ்ஷு, சிக்கன்னு கிடைக்கிது. என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இங்கே எல்லாம் ஹோம் ஸ்டே, காட்டேஜ் இன்ஸாக இருக்குது. ஜனங்க எங்கே, வில்லேஜஸ் எங்கன்னு. கரெக்ட், இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. பண்ணுறாங்க எலக்ட்ரிக் இல்லை பேட்ரி கார்ஸ் இருக்குது இல்லையா. ஏன்னா இப்போது கொஞ்சம் வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், நடக்க முடியாதவங்க உள்ளே போய் பார்க்கணுன்னா கஷ்டம். ஏன்னா ரோட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு எலக்ட்ரிக் வண்டி ஃபெசிலிட்டி ஏர்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இருந்தால் நல்லாயிருக்கும். சிங்கிள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ். சிங்கிள் டெக்கர் லிவிங் ரூட் பிரிட்ஜ், நேச்சுரல் ரூட்ஸ்லேயே பிரிட்ஜ் ஃபார்ம் ஆயிருக்கு. அங்கே தான் போகிறோம். டபுள் டெக்கரும் இருக்குது. அது இன்னும் தூரம், அதுக்கு ஒரு ஃபுல் டே வேணும். டபுள் டெக்கருக்கு பார்க்கிங்லேருந்து 3000 ஸ்டெப்ஸ், 3000 ஸ்டெப்ஸு வாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். கிளைம்ப் வாக் கூட இல்லையா. 2 கிலோமீட்டரு. ஓ, இந்த வில்லேஜ்லேருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தானா. 2-3 ஃபேமிலி இந்த ட்ரிப்பில் தமிழ் பேசுகிறது கேட்டால் நல்லா இருந்துச்சு. கேரளாவிலேருந்து 2 ஃபேமிலி வந்து மலையாளம் பேசினாங்க. கேரளாவிலேருந்து வந்தாங்களா எங்கன்னு தெரியாது, மலையாளம் பேசினாங்க. கர்நாடகாவிலேருந்து ஒரு ஃபேமிலியாக பார்த்தேன். ஸோ சவுத்துலேருந்து என்ன கேட்டிங்கன்னா, நார்த் இங்கே க்ரௌட் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. எங்களோட சேர்த்து ஒரு 4 ஃபேமிலி தான் இங்கே இருக்கும். ஸோ ஏன்னா இவ்வளோ தூரம் வர்றதுக்கு யோசிப்பாங்க, ஹில் ஸ்டேஷன் இருக்கும்போது அந்த பக்கமே. பட் நிஜமாக வர்த் த விசிட். செர்ராபூஞ்சி எல்லாம் அப்பா, the 5th standard 6th standard ஜியோகிராஃபியில் படித்த இந்தியாஸ் வெட்டஸ்ட் லேண்ட், ஹையஸ்ட் ரெயின்ஃபால் ரிசீவர். அப்பத்துலேருந்து எனக்கு ஒரு இமேஜினேஷனில் எப்படி இருக்கும் அந்த இடம். அமேசான் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குமா, அங்கே சன்லைட்டே இருக்காது. அங்கே ஜனங்க எல்லாம் எப்படி, நமக்கெல்லாம் ஸ்கூல் ஒரு நாள் மழை வந்துருச்சுன்னா ஸ்கூல் போகிறதுக்கு எப்படி இருக்கும், இங்கே மழை பெய்யும் போது எப்படி பசங்க இது பண்ணுவாங்க, ஓகே லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். ஸோ அது அப்படியெல்லாம் ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபேசினேஷன். ஸோ நேரில் பார்க்கும்போது சூப்பர் ஃபீலிங், அமேசிங் ஃபீலிங். அது பசங்களோட ஃபேமிலியோட வர்த் த இது. ஒரு டிஃப்ரெண்ட் வைப். என்னதான் ஹில் ஸ்டேஷன் நம்ம அங்கே பார்க்குறோம், அதுவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், க்ரீனாக, வைப்ரண்ட்டாக, ஃப்ரெஷ்ஷாக, குளுன்னு. இங்கத்தோட வைபே வேறு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். அது நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். செர்ராபூஞ்சி வந்து வெட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்தா அப்படின்னா ஃபுல் வேர்ல்டுலேயே அதுதான் வெட்டஸ்ட் பிளேஸா. நான் இந்தியான்னு நினச்சேன், இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தோம். அது ப்ராப்பராக இன்னொரு வாட்டி பார்க்கணும். வாவ், வெட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த்துக்கு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லா இந்த மாதிரி டூரிஸ்ட் அதாவது இந்த இதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துல நிறைய ஸ்நாக்ஸு, சாவினியர்ஸ், கிஃப்ட்ஸு, டீ, காஃபி, ஈவன் லஞ்சும் கிடைக்கும். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது எல்லாமே. ஸோ எல்லா இடத்துல ரெயிலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் நடக்கணும், கொஞ்சம் ட்ரெக்கிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஷூஸ், வாட்டர் பாட்டில் எல்லாம் முக்கியம். பாருங்கள், உட்காந்துட்டே நடக்கலாம், நடந்துகிட்டே உட்காரலாம். அங்கங்கே சேர்ஸும் இருக்குது போகிற வழியில். ஸ்நாக்ஸ் பாருங்கள் நிறைய இருக்குது. ரொம்ப பிடிச்சிச்சு. கம்ஃபர்டபுளாக
ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணிகிட்டே நடக்கலாம். ஸோ நம்ம இயற்கை நேச்சரில் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி கல்லில், அது கல்லாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், இல்லை ஓடுற ரிவர் ஆர் வாட்டர் ஃபால், சீயாக இருக்கட்டும், அதாவது நேச்சுரல் எலிமெண்ட் அதை நல்லா டச் பண்ணி ஹக் பண்ணி முடிகிற அளவுக்கு மினிமம் 2 minutes. ஸோ அதாவது நம்ம அன்லோட் பண்ணுற மாதிரி இழுத்துக்கும். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம சொல்ல முடியாமல் நம்ம உள்ளே இருக்கும். அது எல்லாமே தான் பை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிஸார்டர் அண்ட் டிசீஸில் வந்து மாறிடும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அக்யூமுலேட். அது வந்து நம்ம அப்பப்போ லெட் கோ பண்ணிடணும். கச்சரா மாதிரி கை வழியாவோ கால் வழியாவோ அதை வந்து லெட் கோ பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரீஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். இருக்கிற உடம்பு வலி, முது வலி, எல்லா டைப்ஸ் ஆஃப் வலி, ஸோ அவ்வளோ ரீஃப்ரெஷ்டாக ஃபீல் ஆகும். நிறைய பேர் இந்த மாதிரி கோல் பிடிச்சிட்டு நடக்கிறாங்க. இந்த இடத்துல உட்காரலாம் கால் தண்ணியில் விட்டுட்டு. மணி 3. ஸோ சன்செட்டுக்கு முன்னாடி இன்னொரு இடம் கவர் பண்ணலாம். ஸோ மோமோஸும் டீயும் எங்கேயாவது கிடச்சா பார்ப்போம். ஏன்னா சீக்கிரமாக நாங்கள் இன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டோம். ஸோ லேசாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுடி, மேலே பார்த்தீங்களா க்ளவுடி. ஸோ க்ளவுடி ஆச்சுனாக்கா குளிர ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் வெயில் வந்தாக்கா ஹீட் தெரியுது. ஸோ ரொம்ப ட்ரிக்கியான வெதர். மழை பெய்யுது. இடம் செம்மையா இருக்கு. இங்க டென்ட் கூட போட்டு நைட்டுக்கு தங்கலாமா. ஃபுல் பனி, வாயில இருந்து புகை வருது. தெரியல. ஸோ இதுதான் மேகாலயா. மேகம்குள்ள இருக்கும். இப்போ பிளேட் 6. மணி 6:45. இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். எதிர்க்கவே சர்ச் இருக்குது. இன்றைக்கி சண்டே. ஸோ விசேஷம் போல் இருக்குது. ஸோ டெம்டிங்காக இருக்குது. போய் நானும் அதிரமும் போய் பார்க்க போகிறோம். சர்ச் போயிட்டு வருவோம். ஸோ இதுதான் நம்ம கேட்டு, இதுதான் சர்ச். ஹோம் ஸ்வீட் ஹோம் வந்தாச்சு. ரூம் ஹீட்டர் அவ்வளோதான். ஃப்ரெஷ்னாக போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிடுனோம். ரிலாக்ஸ். ஸோ சர்ச் நல்லா இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ரோடுக்கு நம்ம கேட்டுக்கு ஏற்றாப்படியே இருக்குது. இன்றைக்கி சண்டே இல்லையா? ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இப்போ ஏதாவது ஆர்டர் பண்ணிப்போம். இங்கே ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாம் இருக்குது. என்னோடய சாப்பாடு தால் ரைஸ் வித் ஃபிஷ் கறி. ஸோ இதுதான் என்னோடய டின்னர். பிரேக்ஃபாஸ்ட் ஹோம் ஸ்டேலேயே முடிச்சுட்டு இப்போ மணி 10 நேராக இங்கேருந்து குவஹாட்டி போகிறோம். குவஹாட்டியில் தான் நமக்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. டைரெக்ட் ஃப்ளைட் இருக்குது பெங்களூருக்கு. ஸோ ஷில்லாங்கில் கூட ஏர்போர்ட் இருக்குது. பட் அது குட்டி ஏர்போர்ட் போல். நான் பார்க்கும்போது எனக்கு டைரெக்ட் ஃப்ளைட் இங்கே கிடைக்கல. அதனால தான் குவஹாட்டிக்கு புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் மழை பெய்யுது.
ஸோ இப்போ கரெக்டாக மணி 10 அண்ட் இன்றைக்கி ஒர்க்கிங் டே மண்டேனால ஃபுல் சிட்டியே பிஸி. சண்டே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக நிறைய கடைங்க க்ளோஸாக இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஃபுல் ஹாலிடே. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஷில்லாங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் பிளேஸ். இங்கே எல்லாமே லேடிஸ் தான் நடத்துகிறாங்க. நீங்கள் எங்கேனா போங்க, கடை, ஈவன் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸு, எல்லா இடத்துலையும் நீங்கள் லேடிஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபீமேல் டாமினேட்டட் ஏரியா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சேஃப். நைட்டுக்கெல்லாம் கூட அசால்ட்டாக ஜாலியாக லேடிஸ் நடந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப ஃபேஷனபிள், அழகாக இருக்கும். அவங்களுக்கு நேச்சர் காட் கிஃப்டட் ஸ்கின்னு, முடி எல்லாம் நல்லா சில்கி ஷைனி, நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. அதே மாதிரி வயசானா கூட வயசாகாத மாதிரி சின்ன பசங்க மாதிரி இருக்காங்க. அண்ட் ரொம்ப ஃபேஷன் கான்ஷியஸ், பியூட்டிஃபுல்லாக அவங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும். அவுட்ஃபிட்ஸ் போடுறாங்க. சல்வார் சுடிதார் எல்லாம் பார்க்கல, வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸு ரொம்ப போடுறாங்க. இந்த ஜீன்ஸு, ஜாக்கெட்ஸ், டாப்ஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே பாருங்கள் நல்லா தூரிட்டு இருக்கு. ஸோ இப்போது நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 3 ஹவர் ஆகும். குவஹாட்டி ஏர்போர்ட் 5 மணிக்கு தான் எங்களுக்கு ஃப்ளைட்டு. வழியில் எங்கேயாவது லஞ்சுக்கு நிப்பாட்டணும். ஸோ இது மட்டும் தான் விலாகாக எடுத்துகிட்டு இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா மொபைலில் வெர்டிக்கல் இதில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்படி தான் வரும் டிராஃபிக். இதுதான் டீ கார்டன்ஸ், அசாம் டீ கார்டன்ஸ். மஷ்ரூம்ஸ். ஸோ கொஞ்சம் இங்கே கிடைக்கிற இந்த பாருங்கள், இதுதான் லெமன். கொஞ்சம் இது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன். எல்லாமே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, பட் எங்கே தூக்கிட்டு போகிறது. இது பாருங்கள், இன்னொன்று காட்டுறேன். இது வந்து இது ஒரு வெரைட்டி இருக்குது. இது வந்து பொட்டேட்டோ, இது வந்து உருளைக்கிழங்கு. பாருங்கள், இன்னும் குட்டி குட்டி உருளைக்கிழங்கு. இது அங்கே டேஸ்ட் பண்ணோம், செம்மையாக இருக்குது. வந்து டீ தூள் வாங்கலான்னா எப்படி, ஒரு டீ பிரியருக்கு. ஸோ कौन सा आप देखिए, कैंपस देख लीजिए, लोकल का बेस खोल दिया। हाँ हाँ, ये देख लीजिए। ஸ்வீட் ஹோம் லேண்ட் ஆயாச்சு. என்னதான் ஊர் சுற்றிட்டு வந்தாலும் நம்ம ஊரில் காலை வைக்கும் போது ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம். பெங்களூரில் வந்து லேண்ட் ஆன உடனே ஆனால் ஓவரால் ட்ரிப் சூப்பராக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டோட சவுண்ட் வராங்க, கால்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளைட்டில் வந்து டீ காஃபின்னு இல்லை, எது வாங்கினீங்கன்னா ஆப்வியஸ்லி காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஜுகார்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, இதுவும் நம்ம ரீல்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டைம் சேவிங், காஸ்ட் சேவிங், ஜுகார்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ரீல்ஸில், ஷார்ட்ஸில் பார்த்து கற்றுக்கிறேன். ஸோ நம்ம ஃப்ளைட்டில் வந்து சுடு தண்ணி கேட்டாக்க கொடுப்பாங்க, சரியா? ஸோ நம்ம இருக்கிற இடத்துல இந்த டீ சாஷேஸு, காஃபி சாஷேஸ், பால் பவுடர் சாஷேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் தூக்கி பையில் போட்டுட்டு சுட தண்ணி வாங்கி கலக்கி நம்ம குடிக்க வேண்டியதாக. சுகர் சாஷேஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதே காஃபி நம்ம ஃப்ளைட்டில் வாங்கணும்னா எப்படியும் 200 ரூபாய் இருக்கும் போல். அண்ட் டேஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். ஸோ நாங்கள் வந்து இறங்கின உடனே அங்கேயே கொஞ்சம் ஏதோ வாங்கிட்டோம், டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு வரதுக்கு 12 மணி ஆகிப்போச்சு. இது வந்து ஒரு
வெக்கேஷனில் எடுத்த விலாகு என்கிட்ட இருந்துச்சு ஃபுட்டேஜ். ஸோ ஷேர் பண்ணதில் தப்பு இல்லை. ஸோ எல்லாமே வேர்ட்டிக்கலாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. இதோட ஸ்டாக் ஃபினிஷ். ஸோ நம்ம வெக்கேஷன் வீடியோ அப்புறம் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அமேசான் ஹால் பார்த்துடலாம். இப்போ நமக்கு அமேசான் ப்ரைம் டே சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆக்சுவலி இப்போ அல்டிமேட் பிராண்ட் சேல் அப்புறம் வந்து நிறைய சேல்ஸ் வந்து நம்ம கால் அவுட்ஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அது எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முக்கியம். ஆனால் இதில் வந்து நிஜமாகவே மஸ்து டீல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம குயிக்காக ப்ராடக்ட்ஸ் பார்த்துருவோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரைம் டே சேல் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் வாங்கலாம், உங்களுக்கு அப்போ டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ், ரிலாக்ஸ்ட் வேர், ரெகுலர் யூஸ்க்கு நல்லாயிருக்கும். நல்லா பச்சையாக பார்ப்பீங்க இனிமேல் நம்ம ஷாப்பிங் ஹாலில். ஸோ இதுவும் ஒரு சிங்கிள் பீஸ் டாப் குர்த்தி, மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்ட்ரெயிட் ஃபிட் பிரிண்டட் குர்த்தாவோட விலை 624 rupees. இந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு. இப்போ பச்சையாக பார்த்தோம் இல்லையா, அதே வந்து இது ப்ளூ அண்ட் ப்ரௌன், சாக்லேட் ப்ரௌன், நல்லா இந்த வான கலர், ரொம்ப கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது அண்ட் ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்குது. இது வந்து ஜீன்ஸ் மேலேயும் நல்லா கேஷுவல் டாப் நம்ம போட்டுட்டு போகலாம். 100% விஸ்கோஸ் மெட்டீரியல் லீவா துணி ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் குர்த்தாவோட விலை 768 rupees. இந்த கலரும் செம்மையாக இருக்குல்ல. மேங்கோ சீசனில் மேங்கோ கலர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக காட்டிகிட்ருக்கேன். இது வந்து நல்லா லாங் 3/4 ஸ்லீவ்ஸ்க்குலாம் இன்னும் கொஞ்சம் லாங்கு, ஆனால் நல்ல கலர்ஸ் இருக்குது. பேஸ் கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக எல்லோ, மேங்கோ எல்லோ கலர், அதில் வந்து நல்ல ஆரஞ்சு க்ரீன்னு ஸ்ப்ளாஷ் அங்கங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரேயான் மெட்டீரியல் இந்த பிரிண்டட் குர்த்தாவோட விலை 800 rupees. இதுலேயும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆரஞ்ச் அண்ட் இந்த ப்ளூ. நம்ம ஆள் பிளாக் பியூட்டி, போல்ட் பிளாக் போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல், பிளாக் ஆன் பிளாக் பாருங்கள், சாலிட் பிளாக்ல டாப் அண்ட் பேண்ட் செட், குர்த்தி அண்ட் பாட்டம் செட், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஐயோ ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இங்கே டைமண்ட் ஸ்டட்டட் நெக் கொடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இது வந்து சைட் ஸ்லிட் இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சைட் ஸ்லிட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சிங்கிள் பீஸ் கவுன், ஒரு ஃப்ராக் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஈவினிங் அவுட்ஃபிட் பார்ட்டிஸ்க்கு. சைட் ஸ்லிட் கொடுத்தா தான் குர்த்தா மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஸ்லிட்டே இல்லை அப்படின்னா ஒரு சிங்கிள் பீஸ் ப்ளஸ் 2 in 1 யூஸ் பண்ணலாம். நைஸ். சாலிட் குர்த்தா செட் ஓட விலை 1943 rupees. இதில் இந்த அழகான ரெட் கலர் ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக ஜீன்ஸ்க்கு போடுற மாதிரி ஒரு ஷார்ட் காட்டன் டாப், ப்ளூ கலரில் வித் ஒயிட் பிரிண்ட், நல்லா க்ளோஸ்ட் சைனீஸ் நெக் கொடுத்துருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ளீட்ஸு, அப்புறம் 3/4 ஸ்லீவ்ஸ், அவ்வளோதான் அஷ்டு. இந்த காட்டன் ஷார்ட் குர்த்தியோட விலை 549 rupees. இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட கலர் சாய்ஸஸ் இருக்குது. அமேசான் ப்ரைம் டே சேல் 12th to 14th July லைவாக இருக்கும். அப் டு 50 to 80% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட எல்லா கேட்டகரிஸில் டாப் 1500+ பிராண்ட்ஸில். ஹோப் நீங்கள் நேற்று போட்ட வ்ளாக் பார்த்தீங்க. இதோட பார்ட் 1 நான் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். டைம் இருக்கும்போது பாருங்கள். அவ்வளோதான் நம்ம ஷாப்பிங் ஹால் டன். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடச்சிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வ்ளாக்ல சந்திப்போம். பாய்.